ஹாய் ஹலோ காய்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு கிராணி வீடியோ போட்டு. நார்மலாக வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. என்ன பண்ணுறது, ஸ்கூலில் ஒரே டெஸ்ட்டாக கொடுத்து சாவடிக்கிறாங்க. எப்படியோ ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். அதனால் சரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், ரொம்ப போர் வச்சது வேறு. சரி கிராணி விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராணி இப்போ ஏற்றிட்டு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி கிராணியில் என்ன எஸ்கேப் பண்ணான்னு நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் இவங்க என்ன எஸ்கேப் பண்ணலாம். சீவேஜ் பண்ணியாச்சு, டோரு பண்ணலை, காரு பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் கஷ்டம். பேசாமல் சீவேஜே பண்ணிடலாமா? காரா சீவேஜா. சரி இன்னைக்கு நம்ம சீவேஜ் எஸ்கேப்பு பண்ணுவோம். இப்போ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கார் எஸ்கேப் பண்ணலாம், இல்லை பேசாமல் டோர் எஸ்கேப் பண்ணிடலாமா? அதான் நானும் யோசிக்கிறேன். டோர் எஸ்கேப்பா இல்லை கார் எஸ்கேப்பா? காரா டோரா? இல்லை, டோர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஆனால் சீவேஜ் கொஞ்சம் மீடியமாக இருக்கும். காரு அதுவும் ஈஸி தான், ஆனால் பார்ட்ஸ் கண்டுபிடிக்க தான் கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் நான் சீவேஜ் எஸ்கேப் போகலான்னு நினைக்கிறேன். சரி ஏதோ ஒன்று வந்தாச்சு. டே 1 விளாட்றோம், தெரிக்க விட்றோம். சரி எப்பா அந்த கரெக்டு கிளவி என்னை அடித்து தூக்கி போட்டுச்சு. ஷிட், இந்த வீட்டுக்கே வந்துடக்கூடாது. சரி போவோம். ஃபஸ்ட்டு போனோடனே அந்த கிளவி மூஞ்சி நிமிக்கலாம். அப்போ தான் அந்த கிளவி எங்கே இருக்குன்னு தெரியும். ஏன்னா அது சரியான ஒரு திருட்டு கல்வி. எப்போ ஐயோ வருது பாருங்க பார்த்துருச்சு வேறு. சில டைம் அங்கேருந்து வரும், சில டைம் இங்கேருந்து வரும். சரி வந்துருச்சு. வாடே வா பெரிய இதா நீ, இது ஒழுங்காகவே நடக்காதுங்க. நம்ம ஃபஸ்ட்டு வேகமாக போயிடலாம். நான்லாம் உசைன் போல்ட்டுக்கே டஃப் கொடுப்பேன், என் கூட அது ரேஸுக்கு வந்து பாருங்க. சரி ஃபஸ்ட்டு பாத்ரூமாண்ணா எடுத்த உடனே நாசமாயிரும். போயிட்டு ஃபஸ்ட்டு கீழேருந்து தேடலாம், கீழேருந்து மேலே போகலாம். ஓகே, இங்கே என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. இதில் என்ன அது? ஸ்பார்க் ப்ளக்கு அதானே? ஆமாம், ஸ்பார்க் ப்ளக்கு. வேஸ்ட்டு. இருங்க கொஞ்சம் சவுண்ட் ஏற்றிப்போம், அப்போ தான் எங்கே இருக்குன்னு தெரியும். ஓகே ஓகே. இப்போ குனியணும். அந்த கேணி இங்கே வந்துச்சுன்னா சரி எடுங்க. இங்கே சட்டம் போட்டு நம்ம இந்த பக்கம் போயிடுவோம். எப்படி? இதுக்கெல்லாம் மூளை வேணும்டா. ஓகே, வராதுன்னு நினைக்கிறேன். நம்பி போவோம். ஏன்னா இது வேறு கொஞ்சம் முத்து சண்டு. இது வந்து மீட்டு வீழல, இது மூஞ்சி வேறு. ஓ ரொம்ப நாள் கழிச்சு வரதுனால கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பார்த்துக்கலாம். இங்கே ஒன்றும் இல்லை. கிராணி மட்டும் வந்துடக்கூடாது. வரல. மேலே போகலாமா வேணாமா? போகலாம் பேசாமல். பார்த்துருச்சு. ஐயோ ஓடு. ஐயோ நோபா, ஜஸ்ட் மிஸ். ஐயோ இந்த ஜாய்ஸ்டிக் வேறு அப்பப்போ கண்ட்ரோல் மிஸ் ஆகுது. போ சோபாடா. ஐயோ உயிர் பயம். ஐயோ எங்கே போடுறேன்? பா உயிர் பயம் மாறா, ஊர் போயிடும். சாவடிச்சிடலாமா பேசாமல்? எனக்கு எதனா பொருள் வேணும். பொருள் வச்சுன்னா இது உள்ளே போட்டு அப்படியே லாக் பண்ணி துடிக்க சாவடிச்சிடலாம். ஒரே ஒரு பொருள், எதனா ஒரு பொருள். என்ன பொருள்? இதை வச்சிச்சு பாருங்க. இதுக்கெலாம் ஒரு ராசி வேணும். டக்கு அப்படியே கேட்டோடனே கிடைக்குது பாருங்கள் என்ன பொருள். அது எப்படியும் அங்கே தான் இருக்கும், வரத்துக்கு கொஞ்ச நேரம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம இங்கே பொருள் போட்டுடலாம். இருங்க, நல்லா கேட்காது, இன்னும் தடவை தூக்கி போடுறேன். போடு. இப்போ ஒளிடா. அவ்வளோதான்டா. வரட்டும், நான் வெயிட் பண்ணுறேன். எப்படியோ ரொம்ப நேரம் கழிச்சு அந்த கிளவி வந்துருச்சு. போட்டோம் பொறுமையாக போட்டோம். ரெடி 1 2 3 கோ. ஓடு. கது சாத்து. இதை சாத்து போடு. அவ்வளோ செத்துருச்சு. சாவடி கிளவி. எத்தனை தடவை சாவடிச்சு, எத்தனை தடவை எங்களை துடிக்க இது பண்ணிருப்பேன். சாவு. அப்பா இப்போ தான் கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்குது. சவாடா, இப்போ நம்ம போய் நிம்மதியாக தேடலாம். வாட்டர் மெலன் நோ, இதெல்லாம் வேஸ்ட்டா. 2 நிமிஷத்துக்கு அந்த கிளவி தொலை இல்லை, நம்ம பாட்டு ஜாலியாக இருக்கலாம். இது கன் ஷாட்டு. கன்று நம்மளுக்கு வேணும் தான். சரி இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படியே. இது ஒன்றும் இல்லை. இது புக்கு. சரி போட்டுட்டு வந்துடலாம். சேவேஜ் எஸ்கேப் தானே பண்ண போகிறோம்.
அப்படியே போகிற வேலை என்ன இருந்தான்னு பார்க்கலாம். இது என்ன ஃபோட்டோ பீஸ்? இந்த ஃபோட்டோ பீஸ்லாம் எதுக்கு எடுன்னே தெரில. இதில் என்ன ஒன்றும் இல்லை. போவோம். பாத்ரூம். எப்பயுமே பாத்ரூமுக்கு வரும்போது நம்ம எழுது காலை வச்சு தான் வரணும் அப்படின்னு நானாக சொல்கிறேன். போவோம். போய்ட்டு புக்கை வைக்கணும். புக்கை வச்சுட்டு அது அப்படியே ஒரு மாதிரி அப்படியே படுத்துக்கிட்டு ஏஞ்சி வரும். அதெல்லாம் நல்லாவே இருக்காது பார்க்க. எங்கடா ஆமாம்ல இங்கே சுவிட்ச் ஆஃப் பண்ணோம். அப்படியே ப்ளீஸ் ஓப்பன் த டோர். போயிட்டு இப்படி வச்சோடனே டொபைக் அவ்வளோதான் கீழே வந்துடுச்சு. ஐயோ லாக் ஆகுது. லாக் ஆகுது. இது உள்ள ஏதோ அமானியஸ் இருக்குது. அது அப்படி கீழே போட்டோடனே லாக் ஆகுது. எனக்கு ஏதோ ஒரு அமானியஸ் இருக்குது. பேட்ரிலாம் கிடைக்குது. ஏங்க நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கேஸ் லைன் கிடச்சிது, இப்போ பேட்ரி கிடைக்குது. ஒரு வேளை கார் எஸ்கேப்பே பண்ணிடலாமோ? வேணாம் காரு கொஞ்சம் கஷ்டம். இதில் ஒன்றும் இல்லை. கிராண்ட் திடீர்னு கீழே இருந்துச்சுன்னா அவள் தான் தோழி முடிஞ்சிடும். நம்ம எங்கே செக் பண்ணல? இதோ இங்கே செக் பண்ணல. இந்த ரூமில் எதுனா இருக்கும். என்ன தான் இருக்குதுன்னு நானும் பார்க்குறேன். ஒன்றும் இல்லை. போவோம். இந்த கேம் பிளே மட்டும் ஒன்றும் கிடைக்கலன்னா அவள் தான் சத்தியமாக நான் தான் கிராணிலே இருக்கிறதுலே வேஸ்ட்டு. இல்லைன்னா டோர் எஸ்கேப் பண்ணிடலாமா? இந்த இடம் தான் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குது. ஆமாம், இது உள்ள என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. இப்போ போகலாமா? போவோம். ஓகே, இங்கேயும் ஒன்றும் இல்லை. பேசாமல் கீழே தான் போகணும் போலையே. ஏங்க இதுங்க இன்ஜின் பாட்டு ஃபுல்லாக காருக்காண்டே கிடைக்குது. பேசாமல் கார் எஸ்கேப்பே பண்ணிடலாமா? ஐயோ எனக்கு என்னன்னு தெரியல. திடீர்னு பயமாக இருக்குதுங்க. இருங்க இதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அந்த கிராணி வந்துடும். இதை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு இன்ஜின் பாட்டிங்க தானே போடணும். ஆமாம், இதை இப்படி போட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்க்ரூ டிரைவர் வேணும். ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அப்படியே ஒன்று ஒன்றா திருடி போடணும். ஸ்பார்க் ப்ளக்கு நம்ம பார்த்தோம்ல. ஆமாங்க, நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிச்சு. இப்போ நம்மளுக்கு கார் கீ கிடைக்கணும். கார் கீ எங்கே கிடைக்கணும் இல்லை, கன்று ஒரே ஒரு பாட்டு மட்டும் கண்டுபிடிச்சோம். சீவேஜில் போய் கொஞ்சம் தேடணும்னு நினைக்கிறேன் நான். சரி, வேறு வழி இல்லை. சீவேஜில் தான் போய் தேடணும். கிராணி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். போட்டுருவோமா? சரி போடுவோம். இன்னொரு இல்லை ஒரு தடவை போகிறோம். ஒழிஞ்சுப்போம். இருங்க இன்னொரு தடவை போடுவோமா? வருங்க. ஐயோ ஓப்பா, ஜஸ்ட் மிஸ்ஸு. செத்தே போயிருப்பேன். அது மட்டும் கண்டுபிடிக்கல. ஓகே இன்னொரு மர்டர். 1 2 3 கோ. கதவு சாத்து. லாக்கை போடு. அவ்வளோதான். போடுறா சுவிட்சை. அவ்வளோதான்டா. இப்போ போய் நிம்மதியாக ஸ்பார்க் ப்ளக் எடுத்துன்னு வரலாம். இதே மாதிரி அப்பப்போ மட்டும்தான் ஈஸியாக தாங்க இருக்குது. கிராணியை கொல்லும் போது அது என்னன்னே தெரில, எனக்கு ஒரு அப்படியே சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. அப்படியே டோப்பமைன், எனக்கு டோப்பமைன் லெவல் அப்படியே எங்கேயோ போகுது. அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. என்னங்க இது? ஓகே ஸ்பார்க் ப்ளக் கெச்சிச்சு. ஆமாம், இது உள்ள செக் பண்ணி வரல. 2 நிமிஷம் போச்சு. கரெக்டாக 9:09க்கு செத்துருக்குது. வாட் டைமிங்! கரெக்டாக 9:09. அது அதாவது ஒன்றும் சொல்லவே இல்லை. சரி, ஒரு கன் பாட் 2 கன் பாட் கிடச்சிது நமக்கு. ஓகே, இதை வச்சு நம்மளுக்கு மேலேருந்து அந்த ஸ்க்ரூ டிரைவர் கிடச்சிரும். ஸ்க்ரூ டிரைவர் வச்சு கீழே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கீழே எதனா கிடைக்கும். கிராணியில் வந்தபோது ஒரே சந்தோஷமாக இருக்குதுங்க. இருங்க, அது 9 நிமிஷத்துக்கு சேர்த்துச்சுன்னா 9 + 2 11. அப்போனா கரெக்டாக 11:10க்கு நம்ம வந்து மறுபடியும் இது பண்ணோம். சரி பார்த்துக்கலாம். ஆமாம், இங்கே தானே இருக்குது. ஓகே, இதை போட்டுருணும். ஓகே, இப்போ வந்து விரைஞ்சி வேணும். ஒரு பேட்ரி, கார் கீ, கேஸோலின் நம்மளுக்கு கிடச்சிச்சு. உள்ள தான் இருக்குது. இப்போ நமக்கு வந்து கார் கீயும் வேறு ஏதோ தேவைப்படும். ஓகே, சரி மேலே ஏறி இப்போ வந்து ஆமாம் நம்ம பேசாமல் ஸ்பைடர் ரூம் செக் பண்ணுறோமா? சரி இருங்க, கன் பார்ட் ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். இது ஸ்போர்ட் ஃப்ரெண்ட், இது ஒரு மைண்டும் இல்லை. சரி போவோம். ஓய் வா வா, போடு 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 போடு. அவ்வளோதான். பார்த்தீங்களா இல்லையா? பாடா, எப்படியோ கன்று சேர்க்க போகிறோம். 11 நிமிஷம் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த கன் பாட் எடுத்துன்னு வந்துடும். ஓடு 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 ஓடு. அம்மா இன்னும் ஒன்று எங்கே இருக்கும்? ஆமாம், கிச்சனில் இருக்கும். கிச்சன்லையா இல்லையா? எங்கேயா? கிச்சனில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, கிச்சனில் இருந்தால் எடுத்துட்டுமே. அதான் எடுத்துட்டோம். இங்கே இல்லைன்னா ஐயோயோ எங்கே இருக்கும்?
ஞாபகம் மருதி ஷிட் மறந்து போயிடுறேன். இங்கேயா இங்கேயா இருக்கும்? இல்லைங்க வேற எங்கேயா இருக்கும். கிராணி வரப்போகுதுங்க. அவ்வளோதான் ஸ்பான் ஆயிடுச்சு. கிராணி கீழே இருக்கக்கூடாது. ஓகே கிராணி ஸ்பான் ஆயிடுச்சு காய்ஸ். ஓப்பன் பண்ணிடுவோம். இது ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒன்ஸ் மோர் டிஜிக் ஓடுறா. கார் அவ்வளோதான். சரி இப்போ பிளான் போடுவோம் எங்கே போகலான்னு. எங்கே போகலாம்? ஒரு வேளை ஆமாம் டெடி பியர். சரி இந்த ஞாபகம் மருதி. ஓகே டெடி பியரான் தான் இருக்கும். இன்னும் அந்த கிராணி இன்னும் வரல. வந்துருக்குங்க. வார்த்தை இருக்குமோ? சரி இதுங்க போட்டுட்டு போயிடுவோம். போடு போடா. டே ஒஞ்சாச்சு. அப்பா இருங்க அது வரட்டும். எப்படியோங்க ரொம்ப நேரம் கழிச்சு அந்த கிராணி வந்துருச்சு. மறுபடியும் 1 2 3 கோ. ஓகே சாத்து அப்படியே அதையும் சாத்து. அவ்வளோதான். சாவு நல்லா சாவு. ஓகே இப்போ நான் கன் பாட் எடுத்துன்னு வந்து இனிமேல் இந்த மாதிரி புகையை போட்டுலாம் கொடுறதுக்கு டேரெக்டாக ஹெட்ஷாட் தான். ஹெட்ஷாட் வேணுமான்னு தெரில, போடுவோம். ஆனால் கன்ஃபார்ம் நெத்தி போட்டுலேயே வைப்போம். ஓகே போவோம். கன் பாட் சபா. ஆனால் சில டைம் அந்த கிராணி கொஞ்சம் திரில் காட்டுறேங்க. சில டைம் தான் ஆனால் அந்த கிராணி வெறுப்பேற்றுது. ஆனால் அந்த கீழே ஒரு கிளவி இருக்கும் பாருங்கள், அது எப்பயுமே வெறுப்பேற்றும் மீன்ஸ் கொஞ்சம் பயம்படுத்தும். இல்லை பயங்கரமாகவே பயம்படுத்தும். அதை பார்த்தாலே எனக்குலாம் நடிங்கரும். அன்றைக்கு கூட நான் அப்படி தான் விளையாட்டுருந்தேன். அதை பார்த்தோன்னு டக்குன்னு ஃபோனை தூக்கி போட்டேன். அவ்வளோதான் சோழி முடிஞ்சிச்சு. என்னங்க கதவு தந்துருக்குது? தப்பிச்சிச்சா? நோ இல்லை செத்துருச்சு. ஆனால் அந்த பூட்டு வஞ்சிச்சு பாருங்க. அப்போனா நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா. கிராணி வந்து இந்த ரூம்குள்ளே எப்பயுமே நம்மளால் பூட்டு வைக்க முடியாது. ஒரு அளவு தான், அதுக்கு மேலே அது இந்த கிராணி அந்த ரிலீஸ் ஆயிரும். சரி விடுங்க. எப்படியோ 3 தடவை போட்டு தள்ளி எப்படியோ கொஞ்சம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் கட்டுறோம். ஸ்க்ரூ ட்ரைவரில் என்ன இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். கரெக்டாக போடு. அவ்வளோதான். ஸ்க்ரூ ட்ரைவர் அப்போ வந்துருச்சு. நல்ல மாட்டிட்டு நினச்சேன். எங்கே போகிறேன்? எடுத்துரு. இந்த எட்ரா. ஐயோ என்னங்க டைம் போகுது. கிராணி வந்துட போகுதுங்க. வந்துருச்சுன்னா அவ்வளோதான். அந்த கிராணி எப்படி வெளியே வந்திருக்கும்? ஒருவேளை ஜான்சனை மாதிரி அப்படியே வச்சுட்டு வந்திருக்குமோ? யாருக்கு தெரியும். இதில் வர சவுண்டு வரும். இதுவா? நான் கார் எஸ்கேப் பண்ணலான்னு பார்த்தா தான் இந்த மாதிரி பொருள்லாம் கொடுக்குறாங்க. சரி சேவேஜ் எஸ்கேப் தானே. சரி அந்த கன் எடுத்துகிட்டு போவோம். ஓகே கன் எடுத்துப்போம். போவோம் பொறுமையாக போவோம். கிராணி வந்துச்சுன்னா மண்டையிலே போட்டுரும். பொறுமையாக நிதானமாக போவோம். எந்த பக்கம் போனோம்? ஆமாம் அந்த பக்கம் போகணும்ல. ஓகே பொறுமை. ஓடு தாவி குதிரா. இப்போ இது உள்ள குச்சிடலாம். தரேன். அவ்வளோதான். இப்போ போயிட்டு அந்த கட்டையை எடுத்துடலாம். கட்டை இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கட்டைலாம் அங்கே வாட்டர் மெலன் இருக்கும். வாட்டர் மெலன் எடுத்துக்கிட்டு நான் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போதைக்கு நமக்கு ரஸ்டி பேட்ல கீ மட்டும் தான் கச்சிக்குது. அப்பா கட்டை இருக்குதுங்க. கரெக்டாக சொல்லணும். கரெக்டாக ஒரு புல்லட் தான். அவ்வளோதான். இப்போ கிராணி வந்தாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. கட்டை இருக்குதா, அந்த ஃபீஸில் போட்டு அந்த கிராணியை போட்டு கழித்து போய்கிட்டே இருப்பேன். வரட்டுமே. கிராணி வாடி. நீயா நானான்னு பார்த்துடலாம். கரெக்டாக போடுமா? வரும்ல? வரும்னா? ஐயோ நான் மாட்டிக்கிட்டேன். ஐயோ டே என்னடா இது டே போங்கடா டே. கிராணி வந்துட்டு போதும். ஐயோ போச்சு. ஷிட், நான் போட்ட ட்ராப்பில் நானே மாட்டிக்கிட்டேனே. இதை விட ஒரு கொடி அவமானம் எனக்கு இல்லை. டே 2 வந்துருச்சு. நானும் வீட்டுச்சு மாதிரி அப்படியே டே 1லேயே ஓட்டிடலான்னு பார்த்தேன். சரி என்ன பண்ணுறது, விடுங்க. காலை கொடுமை. சரி கன் அங்கே தானே இருக்குது. டக்குன்னு பார்த்துடலாம். கிராணி கான் ஃபார் 2. நான் போட்ட ஃப்ரீ ஸ்டாப்பில் அதுவே மாட்டிக்கிச்சா? போடு. வேணும் அதுக்கு.
சரி ஏதோ ஒன்று நாமும் செத்தோம் அதுவும் செத்துச்சு. அது வரைக்கும் ஏதோ மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. சரி விடுங்க பார்த்துக்கலாம். சரி போயிட்டு அதை எடுத்துப்போம். இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் போல. கன்னுண்ணா எனக்கு அந்த இதாக வேணும். இதுதான். இப்போ வந்து நமக்கு வேறு என்ன வேணும்? ஆமாம் அந்த காக்கா கிட்ட எதுனா இருக்கும்ல அதை வச்சு எடுக்கலாம். சரி அப்போ கன்னு ஆமாம் போய் மேலே எடுத்துனோம்னால. சரி அப்போ நான் கன்னை என்ன பண்ணுறேன் அப்படியே அந்த இது இருக்குமே அது பேர் என்ன? அது பேர் ஏதோ வரும் மறந்துட்டேன். அது என்ன அந்த ட்ராப் டோர் மாதிரி இருக்குமே ஒரு ட்ராப் டோர், அது பேர் வேறு தெரில. சரி அது பக்கத்தில் போய் போட்டுட்டு வந்துடுறேன். ஸ்க்ரூ ட்ரைவர் எப்படி இங்கே வந்துச்சு? நான் அங்கே தானே போட்டேன். இந்த வீட்டில் அதான் எந்த பொருள் எங்கெங்கே போட்டாலும் அது ஒரு திசைக்கு வந்துடும். இதை எங்கே போட்டுடலாம். போயிட்டு கிராணி வராதுன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம் எங்கே இருக்கோம். ஆமாம்ல இது கீழே போய்த்துடலாம். நான் ஒரு பெல் அடிச்சுட்டே இருக்கேன். கிராணி வந்துச்சுன்னா அவள் தான் முடிச்சு விட்டீங்க போங்க. இதை போய் எடுத்துருவோம். எடு. இப்போ போயிட்டு அதுவும் பக்கத்தில் போட்டுட்டு அந்த கன் எடுத்துட்டு அந்த காக்காவை ஹெட் ஷாட் அப்படின்னு சுட்டுட்டு வந்துடலாம். ஓகே போ வரல. திருட்டு கிளவிங்க அது சரியானது. அதெல்லாம் நம்பவே கூடாது. என்றைக்கும் எங்கே இருக்குது அது? காணும். இல்லை வேணாம் நான் கீழே போய்க்கிறேன். மேலே போனால் அது கிளவி வந்துடும். கீழே போனால் அப்படியே சேஃபாக அப்படியே குனிஞ்சிக்கிட்டே போகலாம். ஏன்னா கிளவியால் குனிய முடியாது. வயசாயிடுச்சுல முதுகு வலி இருக்கும். அதனால் குனிக்க முடியாது. கடன்னு போயிட்டு எப்படியாவது அந்த இதை எடுத்துருவோம்ப்பா. அந்த கன் எடுத்துட்டா பாதி வேலை முடிஞ்சிடும். கடன்னு கன் எடுத்துட்டு இதுக்கிட்ட என்ன இருக்குது? ஒரு ரிமோட்டா? சரி ரிமோட்டு சரி ஓகே எடுத்துப்போம். கன் எடு. இங்கே ஆமாம் இருக்குமா? இல்லை திருட்டு பசங்க எங்கெல்லாம் வைக்கவே மாட்டாங்க. ஆமாம் கண்டத்தில் தான் வைப்பாங்க. எங்களுக்கு ஆமாம் இருப்பான். இல்லை அப்படியே போயிட்டு இங்கே ஒரு ஆமாம் இருக்கும். அதை அப்படியே ரோட் பண்ணிக்கிட்டு ஓடுறா மாப்பிள்ள. ஏய் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது இதில். எங்கே அந்த கிராணி எங்கே? ஐயோ அப்பா போயிட்டேங்க. வாட் அ ஷாக். ஐயோ செம்ம பயம் எனக்கு. அப்பா சரி போய் அந்த காக்காவை சொல்லுவோம். என்ன பயம். ஆனால் பயத்தெல்லாம் வெளியே காட்டிக்கூடாது. ஆஸ் அ கேமர் நான் அதெல்லாம் காட்டிக்கூடாது. ஏன்னா கேமரோட பாலிசியாக தான் பயம் வந்து அதை காட்டிக்கூடாது. சில பேர் காட்டிப்பாங்க. ஏன்னா எமோஷன்ஸை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. இப்போ நான் என்ன பேசுகிறேன்னு உங்களுக்கு புரியாது. இருந்தாலும் சரி என் வாய் நம்மன்னு இருக்காது. இந்த வீடியோ கொஞ்சம் ஓடணும். நான் இப்படி பேசாத நடுவில் விட்டுட்டுனா நல்லா இருக்காது. அதனால தான் பேசிட்டு இருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி க்ரீன் லைட். என்னது இது? கட்டிங் பிளேடு பெப்பர் ஸ்ப்ரே. பெப்பர் ஸ்ப்ரேலாம் வேணாம். அது கண்ணுதான் தெரியாது போகும். ஓகே கட்டிங் பிளேடு கச்சிச்சு. ஆல்மோஸ்ட் டன். இல்லை கிட்டத்தட்ட நன் தான். இதை போயிட்டு கீழே போட்டு டக்குன்னு அந்த ஸ்பைடருக்கு ஏற்றணும். ஓடு கிராணி வந்துட்டு போகுது. ஓகே போடா கது தடா. இது வருது. அது பாட்டு போயிருக்கும். ஆமாம் இந்த ஸ்பைடர் போய் எப்படி வந்து போடும்? ஒருவேளை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு எல்லோரும் போனதுக்கப்புறம் அப்படியே போட்டுருமோ? யாருக்கு தெரியும். சரி நம்ம இப்போ கீழே போவோம். கட்டையாடு இல்லை கட்டையை லாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் போகுதுன்னு நினைக்கிறேன். போகுமா? போயிடுச்சு. இதை எடுத்து இப்படி போட்டுட்டு இதை எடுத்து அப்படியே குச்சிடலாம். இப்போ என்ன தெரியுமா பண்ணோம்? இப்படி உட்காந்து இதை இப்படி போட்டுட்டு போயிடுச்சா? போகலையா? இது வந்து கட்டையை வந்து எப்படியுமே இப்படி போடக்கூடாது. இப்படி போட்டால் அது அப்படி மாட்டிக்கும். அதனால தான் டெக்னாலஜி வச்சுருக்கேன். இப்படி போட்டால் உருண்டு போயிடும். போடா. என்னடா போல இருங்க தப்பாக நினச்சிக்காங்க. கொஞ்சம் கிட்டேருந்து போடணும். இப்படி போட்டால் கரெக்டாக போயிடும். போச்சா? என்னடா இது? சரி விடுங்க அது லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். என்னடா இது? எல்லாமே எனக்கு சொதப்பெல்லாம் நடக்குது. அப்போ இதாவது போச்சு. சாவி போயிடும். அது பிரச்சனையாக இல்லை. அப்படியே எப்படி போகும் தெரியுமா? அப்படியே வயசாக போச்சா? இப்போ அதை அப்படியே எடுத்துகிட்டு குடிச்சிக்கலாம். அதெல்லாம் குடிச்சு ஃபஸ்ட்டு நம்ம கட்டையை போட்டு வந்துடலாம். நான் வந்து எல்லாத்தையும் மாட்ட போகிறது இல்லை. இந்த பக்கம் தான் ஓடிச்சு. கேரட்டு கிளவி ஓடிடலாமா? நெஞ்சா பிடிச்சிட்டு ஓடுறா கைப்புல்லு. ஓடே எப்போ வந்துச்சுரா. இது வந்து அப்படியே இப்படி போட்டுடணும். போட்டுட்டு அந்த கேரட்டு கிளவி எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். எங்கே இருக்குதா? ஓகே
அப்போனா இது இப்படியே போச்சுன்னா இங்கே வரும். நான் இப்படி போனால் டக்குன்னு ஐயோ பிளாஸ்ட் ஆயிரும். சரி இருங்க, இது இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஓ இல்லை, அப்படியே ஓரமாக அந்த அப்படியே பார்ப்போம். அது டக்குன்னு ஓடி வரும். எங்கங்க ஆள் காணோம். இல்லையே. சரி ஏதோ ஒன்று, இதான் சான்ஸு. ஒப்போடா செம பயங்க. ஆனால் அங்கேருந்து இங்கே வர வரைக்கும் செம பயம். நான் வந்து கட்டிங் பிளேயர் போட்டு வந்துடும். டக்கடை வந்து போடணுங்க. ஐயோ வீடியோ வேறு லென்ட்டாக போயிட்டுருக்குது. ஓகே எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். என்ன கிராணி கேம் பிளே கொஞ்சம் ரொம்ப ஹாரராகவே இருக்குது. ஓகே அந்த பக்கம் ஓட்டு, நம்ம டக்குன்னு ஓடி போயிடலாம். ஓப்பா ஐயோ சவா, எப்படியாவது ஓடி போயிடணுங்க. நான் வர கத்திட்டேன். ஓகே இல்லை, ஓடுறா கை ஃபுல்ல. ஓடுறா 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 ஓடுறா. பார்த்துருச்சு போலையே. ஐயோ வயிற்றுல வாய்ஸ் வர மாறுது. எங்கே இருக்குது அது? இங்கே இருக்கா? இல்லை, நல்லது. அப்படியே இப்படியே வருவோம், உட்காருவோம். ஏய் கிளவி போடி. அது மட்டும் திரும்பிச்சுடா, அவ்வளோதான். எனக்கு கிராணி துரத்தும் போது சுத்தமாக பயம் இருக்காது. பார்த்தா திடீர்னு பார்ப்போம்ல, அப்போ மட்டும் தான் எனக்கு பயம் இருக்கும். ஆனால் இந்த கிளவி கொண்ட கிளவி இது அப்படியே துரத்துனாலும் எனக்கு அப்படியே எப்படி தெரியுமா? ஐயோ இப்பா அது அப்படியே பார்த்தாலும் சரி துரத்தினாலும் சரி அந்த சவுண்டு அப்படியே அந்த சவுண்ட் எஃபெக்ட் போடுறாங்களே அப்பா. டிவி டெவலப்பர்ஸ் செம்ம ஆள்றா நீங்கள். அந்த சவுண்ட்லேயே எனக்கு அள்ளு விட்டுரும். இப்பா வீடியோ வேறு லென்த்தாக போதே. சரி அப்பாடா அந்த பக்கம் போகுது. போயிரு அப்படியே போயிரு, நல்லா அப்பா போயிரு. இந்த பக்கம் வந்துடாத. ஐயோ என்னதுங்க இது? ஐயோ ஏப்பா எனக்கு வேறு ரொம்ப பயமாக இருக்குது. நல்ல வேலை பயத்தில் ஃபோனை தூக்கி போடான்னு இருந்தேனே. ஃபோனை தூக்கி போட்டா எங்கள் அப்பா என்ன தூக்கி போட்டு வருவேன். சரி ஓகே பார்ப்போம் எங்கே இருக்குது. இல்லை ஓடுறா ஓடுறா கை புல்ல ஓடுறா ஓடுறா டேய். ஐயோ ஓப்பா எப்போடா எப்படியோ முடிக்க போகிறோம். எப்போ ஆனால் ஜஸ்ட் பசங்க அது பிடிச்ச அப்படியே கடிச்சு அப்படியே ரத்தத்தை குடிக்கிற மாதிரி என் பிளட்டை குடிச்சிருக்கோம். எப்பா எப்படியோ அவ்வளோதான் முடிக்க போகிறோம் காய்ஸ். அவ்வளோதான் முடிக்க போகிறோம். ரெடி 1 ரெடி. நான் வந்து மேரத்தான் ஓட போகிறேன். ஓகே ரெடி 1 2 3 கோ. அப்பாடா எப்படியோங்க கிராணி கேம்பில் வெற்றிகரமாக முடிச்சாச்சு. சப்பா ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்ருங்க. அப்புறம் இந்த கேம் பிளே வந்து உங்களுக்கு ஹாரராக இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதாங்க கைஸ். ஸோ பாய் கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.